அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய முதல் அமர்வில் ஹஜ்ஜுடைய சிறப்புகளுங்கிறதும், ரெண்டாவது அமர்வில் எவ்வாறு உமரா செய்ய வேண்டும்ங்கிற தலைப்பிலையும், மூணாவது அமர்வில் எவ்வாறு ஹஜ்ஜு செய்ய வேண்டும்ங்கிற தலைப்பில் பார்த்துருக்குறோம். இந்த அமர்வு கேள்வி பதிலுக்குரிய நிகழ்ச்சி. அதனால் என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் கவனமாக கேளுங்க. ஹஜ்ஜிக்கு நீங்கள் போகிறவங்க மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜி சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இப்பவும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என் நம்பரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வச்சுக்கிறங்க. நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு ஹஜ்ஜில் போயும் அப்பப்போ டவுட் வரும். அந்த மாதிரி தாக்கு உடனே நீங்கள் ஒரு வாய்ஸ், இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்க சரியா, போட்டிகளாக்கு உங்களுடைய ஹஜ்ஜுடைய டவுட்டுக்கு நீங்கள் நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் பதில் சொல்லுவேன். ஹஜ்ஜி முடிகிற வரையிலும் நீங்கள் 24 ஹவர்ஸ் நைட்டு 1 மணி 2 மணிக்கு முடியாது பெரிய டவுட்னு சொன்னால் நீங்கள் கூப்பிடுங்க. நான் தூக்கத்தில் இருந்தாலும் முழிச்சு இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன். நான் மாஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜி நான் படித்து, நான் இங்கேயும் படிச்சுக்கிறேன், நான் சவுதியிலேயும் போய் ஹஜ்ஜி சம்மந்தமாக அங்கேயும் நான் படித்தோம். ப்ளஸ் மாஷா அல்லாஹ் நாங்கள் 10 வருஷம் எங்களுடைய இந்த அனுபவம், ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரியான இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பானா லக்கல் ஹம்த். அதனால் நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பீர் ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கீங்களா? லேடிஸ் கேர். ஆமாம் ஆமாம். மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க. சென்னையிலிருந்து புறப்படும் போது பெண்கள் ஹைலுடைய நிலையில் இருந்தால் எப்போது உம்ரா செய்வது, எப்படி நிய்யத் வைப்பது? நல்ல கேள்வி மாஷா அல்லாஹ். நடைமுறையில் இந்த மாதிரி நிறைய இருக்கும், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய ஹைலு என்பது இஹ்ராம் கட்டுவதையோ மற்ற இபாதத்துகளையோ தடுக்காது. எதை தடுக்கும் என்று சொன்னால் தவாஃப் செய்வதை தடுக்கும். ஹைல் என்னவாகும்? தொழுவுறத, தவாஃப் செய்யறத, நோன்பு வைக்கிறத ஹைல தடுக்கும். அதனால ஏமா கேளுங்க, ஒரு சகோதரி சென்னையிலேருந்து போறாங்க. சென்னையிலேருந்து போகும்போது அவங்களுக்கு மாத விலக்காக இருக்கிறது. அப்படி மாத விலக்கா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? இஹ்ராம் கட்டிக்கிறணும். மாத விலக்கா இருக்கும்போது இஹ்ராம் கட்டணும். புரியுதா? எந்த தப்பு எந்த தடையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்மளாவது நார்மல் மாத விலக்கை பத்தி கேட்கிறோம். நீ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, அவங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் அழைச்சிட்டு போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா முழு மாச கர்ப்பிணி, 10 மாசம் முழு மாச கர்ப்பிணியோட என்ன பண்றாங்க? ஹஜ்ஜிக்கு போறாங்க. முதல்ல உம்ரா செய்யணும், இரண்டாவது ஹஜ்ஜி செய்யணும்ல. அந்த மீகாத்துக்கு பத்தியெல்லாம் ஜுல்ஹுலைஃபா ஏமா பெண்கள் சைடு பிள்ளைங்க சவுண்ட் ஜாஸ்தியா கேட்குது. அமைதி சரியா? அப்ப அந்த ஜுல்ஹுலைஃபாவுல தான் அபூபக்கர் சித்திக்குடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிக்கு பிரசவ வலியே ஏற்படுது. பிரசவ வலி எங்க புள்ள பெக்கறாங்க? மீகாத்துல. ஜுல்ஹுலைஃபா மீகாத்துல என்ன பண்றாங்க? புள்ள பெக்கறாங்க. பெண்கள் எல்லாம் ஒரு துணியை கட்டி மறைச்சு, அந்த காலத்துல பெண்களுக்கு பண்ணிக்கிடுவாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாங்க? பிரசவம் பார்த்துக்கிட்டாங்க. புள்ள பிறக்குது. அபூபக்கர் சித்திக்குடைய மகன் முஹம்மது பின் அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஹம்மது எங்க பிறக்கிறாரு? மீகாத்துல பிறந்தாரு. மீகாத்துல பிறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஹைல் அல்ல, நிஃபாஸ். ஹைல் என்பது குறிப்பிட்ட 3 நாள் 4 நாள் 5 நாள், அது நிஃபாஸ் என்பது மாசத்துக்கு மேல இருக்கும் புள்ள பெற்றதுக்கு பிறகு. அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, நான் எப்படி இஹ்ராம் கட்டுறது அப்படின்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நல்ல இறுக்கமான துணியை நல்லா கீழ்ப்புறத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறங்க? இஹ்ராம் கட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பச்சை உடம்பு அந்த பெத்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு குதிரையில என்ன பண்ணாங்க? அவ்வளவு தூரம் ஹஜ்ஜி பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க அப்படின்னா ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை தாய்மார்களே, நீங்க போகும்போது சென்னை ஏர்போர்ட்ல மாத விலக்கா இருக்குன்னு சொன்னாலே
அதே நிலையில் நீங்கள் இஹ்ராம் கட்டலாம். அதே நிலையில் நீங்கள் மாதவிலக்காக இருக்கும் என்ன செஞ்சுக்கலாம், இஹ்ராம் கட்டிக்கலாம். இஹ்ராம் கட்டுங்க, தல்பியா சொல்லுங்க, தல்பியா சொல்லிக்கிட்டே நேரம் மக்காவுக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. மக்காவுக்கு வந்துட்ட பிறகு அந்த மாதவிலக்கு நிலையில் உம்ரா செய்யக்கூடாது. மாதவிலக்காக இருக்கும்போது உம்ரா செய்யக்கூடாது. உம்ரா இல்லாம உங்க லாஜில நீங்க தங்கி நீங்க துவா செய்யறது, மற்ற திக்ரு பண்றது, என்னென்ன இபாத்துகளை பண்ணணுமோ அதுகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு 4-5 நாளையில சுத்தமாயிருவாங்கல்ல. 4-5 நாளையில் நீங்க நார்மலா ஆன உடனேயுமே என்ன பண்ணுங்க, போய் உம்ரா முடிச்சிருங்க. அதனால நீங்க ஏறாம் கட்டாம இருக்க கூடாது. ஏறாம் சென்னையில ஏறாம் கட்டனே, மக்காவில் வந்து வெயிட் பண்ணனே, நீங்க எப்ப சுத்தமாயிட்டீங்களோ அப்ப போய் உம்ரா பண்ணிக்கிறங்க. இதான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. வேறமா இது மாதிரி பெண்கள் இந்த மாதிரி கேள்வி இருந்தா கேட்கலாம், எழுதி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, இப்ப உம்ரா பண்ணிட்டு மொட்டை அடிச்சிடறோம். மொட்டை அடிச்சுட்டு ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கழிச்சு அப்புறம் ஹஜ்ஜி பண்ணிட்டு என்ன செய்வோம், அடுத்த ஒரு மொட்டை அடிப்போம். அப்ப இந்த 1 வாரம் 2 வாரத்துல சின்னதா கொஞ்சம் தானே முடிவு இருக்கு. அதனால உம்ரா பண்ணிட்டு மொட்டை அடிக்காம மிஷின் போட்டுக்கிட்டு ஹஜ்ஜி பண்ணிட்டு மொட்டை அடிச்சுக்கலாமா அப்படி கேட்கறாங்க. அதாவது ஹஜ்ஜி பண்ணிட்டு உம்ரா பண்ணிட்டு மொட்டை அடிப்பதும் கூடும், மிஷின் போட்டு முழுசாக வெட்டுவது குறைப்பதும் கூடும். இந்த ரெண்டில் சிறந்தது எது? மொட்டை அடிப்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன், ஹஜ் உம்ரா செய்பவர்கள் தங்களுடைய தலையை விளையாடை போட்டு வலித்து மொட்டை அடித்துக் கொள்வார்கள். அதான் முதல்ல சொல்றான். அவு முகஸ்ஸிரீன், அல்லது மிஷின் போட்டு குறைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் முதல்ல எதை சொல்றான்? மொட்டை அடிப்பது. புரிஞ்சா? அதனால மொட்டை அடிப்பதான் சிறந்தது. ஹதீஸ் எப்படி வரும்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ் உம்ராவில் மொட்டை அடித்துக் கொண்டார்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ இன்னும் இருக்குது, கியாமத் வரை இருக்கும். யாரெல்லாம் ஹஜ் உம்ராவில் மொட்டை அடித்துக் கொண்டார்களோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த முடியை குறைச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்காக துஆ செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ரெண்டாவது கேட்பாங்க, அல்லாஹு மக்ஃபிர் லில் முஹல்லிகீன், அல்லாஹ்வே ஹஜ் உம்ராவில் மொட்டை அடித்துக் கொண்டார்களே அவங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம் ரெண்டாவது கேட்டாங்க. சஹாபாக்கள் யார சொல்ல அந்த முடியை குறைச்சிக்கிட்டாங்கல்ல அவங்களுக்கு துஆ செய்யுங்கன்னாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் மூணாவது தடவையும், யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவுல மொட்டை அடித்துக் கொண்டார்களே அவங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க மூணாவது தடவையும். நாலாவது தடவை சஹாபாக்கள் யார சொல்ல அந்த முடியை குறைச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு துஆ செய்யுங்கன்னாங்க. நாலாவது தடவை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவுல முடியை குறைத்துக் கொண்டார்களே அவர்களை மன்னிப்பாயாக. அப்ப 3 மன்னிப்பு யாருக்கு? மொட்டை அடித்துக் கொண்டவர்களுக்கு. அதனால ஏன் ஒரு வாரத்துல லைட்டா முளைக்கும் தானே, ஒரு வாரம் 3 நாளையே முளைக்கும், தப்பு இல்லை, மறுநாளே தான் தப்பு இல்லை. அதனால நீங்க உம்ரா பண்ணிட்டு மிஷின் போட வேண்டாம், மிஷின் போட வேண்டாம். உம்ரா பண்ணிட்டு மொட்டை அடிச்சிருங்க, ஹஜ் பண்ணிட்டு மொட்டை அடித்துக் கொள்ளுங்க, அது அஃதல், மிகச் சிறந்தது. கரெக்ட். சகோர் ஏன்னா மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போற சகோர் அவர் கேட்கிறாரு, அந்த தவாஃப் செய்யறமே முதல் 3 தவாஃப்ல கொஞ்சம் வேகமா நடக்கிறேன், அப்புறம் உள்ள 4 தவாஃப்ல நார்மலா நடந்தா போதும்னு சொல்றாங்களே சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டது சரி, நீங்கள் படித்தது சரி. அதாவது ரமுல் மஷியு ஹதீஸுடைய வார்த்தை. ரமுலுன் என்று சொன்னால் கொஞ்சம் வேகமாக நடப்பது, இந்த தோல்புஜத்தை காட்டிக்கிட்டு. அதனால முதல் 3ல மட்டும் தோல்புஜத்தை காட்டிக்கிறேனே, கொஞ்சம் வேகமா போறமா இல்லையா, அது பேர் என்ன? ரமுல். அடுத்த 4 தவாஃபுல மஷி, சாதாரணமாக நடந்து போங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் நீங்க கேட்ட மாதிரி தான், நீங்க சொன்ன மாதிரி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. புரியுதா? ஆனால் நான் ஏன் அதை சொல்லலைன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க ஹஜ்ஜில அப்படி வேகமாக நீங்கள் செல்லவே முடியாது. ஹஜ்ஜ விடுங்க பாய், நான் போன மாசத்துக்கு முந்தைய மாசம் உம்ராவுக்கு போனேன்ல, பார்த்தா சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, இது என்ன இது உம்ராவா ஹஜ்ஜாண்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். அந்த அளவுக்கு காபாவுல கோட்டம் நிரம்பி வலியுது.
அப்ப உம்ராவுலயே கூட்டம் நிரம்பி வழியும் போது ஹஜ்ஜில கேட்கவே தேவையில்லை. அதனால நீங்க வேகமாவல அப்படி நடக்க முடியாது. சில சகோதரர்கள் தவறுதலாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா அது சுன்னத்து தான், சுன்னத்து அதை செய்யணுங்கிற பேர்ல அடுத்த ஹாஜியை இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு அது மாதிரி பண்றாங்க. அடுத்த ஹாஜிகளுக்கு தொல்லை கொடுப்பது ஹராம், தொல்லை கொடுப்பது ஹராம். அந்த ஹராமான வேலையை பார்க்க வேண்டாம், உங்களால அதை செய்ய முடியாது, அதனால சொல்லல. சரியா? வேற மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி. இஹ்ராம் துணியை கட்டிக்கிட்டாச்சு, பாத்ரூமுக்கு போகும்போது அதை கிளட்டி வச்சுக்கலாமா அல்லது அந்த இஹ்ராம் ஆடைய உடுத்தியை போட்டு இருக்கணும் கேட்கறாங்க. கட்டி வச்சுக்கலாம் தான், தாராளமா. நீங்க இஹ்ராம் துல்ஹஜ் 8ல கட்டினீங்களா, பாத்ரூம் பாத்தியலாக்கு ஒரு இஹ்ராம் துணி கிடக்கும், அதான் நமக்கு அடையாளம் உள்ள ஆள் இருக்குன்னு அர்த்தம். பாத்ரூம் டோர்ல இஹ்ராம் துணி கிடக்கும், அப்ப உள்ள ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். நீங்க அதை தூக்கி மேல வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நீங்க இஹ்ராம் கட்டினா அந்த இஹ்ராம் அழுக்கா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம், வேற துணியை கட்டிக்கலாம், வேற இஹ்ராம் கட்டிக்கலாம். ஆனா இஹ்ராமுடைய காலகட்டத்துல தைத்த ஆடையை உடுத்தி விடக்கூடாது. நீங்க 2 ஜோடி வச்சுக்கிறீங்க, 2 ஜோடி வச்சுக்கிறீங்க. மேல ஆடை பெருசா உங்களுக்கு அப்படி அழுக்கா போவாது, கீழ ஆடை அழுக்கா போக வாய்ப்பு இருக்குது, நீங்க மாத்திக்கலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கேட்டுறேன், இதுக்கு சொல்லட்டுமா? அப்புறம் பெண்களுடைய அடுத்த கேள்வி, ஒவ்வொரு தவாஃபுக்கு பிறகும் 2 ரக்காத் நஃபில் சொல்ல வேண்டுமா? அப்புறம் தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் சொல்ல வேண்டுமா? 2 ரக்காத் நஃபில் சொல்ல வேண்டுமா? அப்ப 7 தவாஃபு பிறகு. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக். இந்த 7 ஸ்டைலா போட்டுக்கறாங்க. சரியா? அதாவதுமா, நீங்கள் 7 தவாஃபு செய்து விட்டால், 7 தவாஃபு நீங்கள் செய்து விட்டால் 2 ரக்காத் தொழ வேண்டும். அது நஃபில் தொழுகை அல்ல, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகை. புரியுதாஜி? அப்ப நீங்க 7 தவாஃப் செஞ்சிட்டீங்கல்ல, அப்ப என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுவணும். அப்புறம் 7 தவாஃப் செஞ்சிய 2 ரக்காத் தொழுவணும். அப்புறம் 7 தவாஃப் 2 ரக்காத் தொழுவணும். ஒரு சரியா? அந்த மாதிரி நீங்க செய்யணும். அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. 7 தவாஃப் செஞ்சிட்டாலே அது என்ன செய்யணும்? பிளஸ் 2 ரக்காத் தொழுவணும். தவாஃப் மட்டும் அல்ல, 7 தவாஃப் 2 ரக்காத், 7 தவாஃப் 2 ரக்காத், 7 தவாஃப் 2 ரக்காத், இப்படி சேர்த்து தான் செய்யணும். சரியா? அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும், இஹ்ராமுடைய நிலையில் காயத்திற்கு மருந்து போடலாமா அப்படி கேட்டுக்கிறாங்க. தாராளமா போட்டுக்கலாம். இஹ்ராம் கட்டிட்டா காயத்துக்கு மருந்து போட வேண்டாம்னு எந்த தடையும் கிடையாது, தாராளமா மருந்து போட்டுக்கலாம். சஹாபாக்கள் பல பேர் இஹ்ராமுல சில பேர் காயம் கீழே விழுந்து, ஒட்டகத்தில் கீழே வந்து காயம் ஏற்பட்டது, மருந்து போட்டாங்க. சில சஹாபாக்கள் இஹ்ராமுடைய நிலையில மூத்தாவே போயிட்டாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. அப்போ கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் இஹ்ராம் நிலையில மூத்தா போயிட்டாங்களோ அவங்களை கஃனிடும் போது தலையை மறைக்க வேண்டாம். நார்மலா எல்லாத்தையும் கஃன் போட்டா தலையும் போத்திடுவோம்ல, அவர் இஹ்ராம் நிலையில் மூத்தாகிவிட்டால் தலை என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. ஏன்? அவர் இஹ்ராமில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில் அவர் எழும்புகிற போது, அல்லாஹ் எழுப்புகிற போது தல்பியா சொல்லிக் கொண்டே எதிரிப்பார். அதே நிலையில மூத்தா இருந்தா அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப சஹாபாக்கள் இஹ்ராம் நிலையில் காயம் ஏற்பட்டு மருந்து போட்டாங்க அப்பெல்லாம் நிறைய ஹதீசுகள் இருக்குது, மருந்து போட்டுக்கலாம், கூடும். தவாஃபில் உது முறிந்து விட்டால் திரும்ப உது செய்ய வேண்டுமா? சஹீக்கு உது கட்டாயமா? மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், சூப்பர் கேள்வி. சரியா சகோதரி, இதானு கேட்டீங்க. சரியா? தவாஃபுல உது முறிஞ்சிட்டா திரும்ப உது செய்ய வேண்டுமா கேட்கிறாங்க. தொழுகைக்கு எப்படி உது அவசியமோ அது மாதிரி தவாஃபுக்கு என்ன உது அவசியம். புரிஞ்சாச்சு? என்ன சின்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, தொழுகையில நீங்க ஒரு 3 ரக்காத்துல நிக்கிறீங்க, உங்களுக்கு உது போயிடுச்சு, நீங்க உது செஞ்சுட்டு வந்து திருப்பி என்ன செய்யணும்? முழுசா தொழுவணும். அப்படியா? அப்படி இல்லையா? அப்படிதான் நீங்க அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருந்தீங்க,
உங்களுக்கு ஒது போயிடுச்சு. ஒது செஞ்சுட்டு வந்து அத்தியாயத்தை உட்காரக்கூடாது. என்ன செய்யணும்? முழுசா மறுபடியும் தொழுவணும். இது தொழுகைக்கு. தவாஃபுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு பேச்சுக்கு நீங்க 5 தவாஃப் செஞ்சுட்டீங்க. 6வது தவாஃப்ல ஒது முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க நேரா போய் ஒது செஞ்சுட்டு அந்த 6லேருந்து கண்டினியூ பண்ணா போதும். தவாஃப கண்டினியூ பண்ணா போதுமே தவிர திருப்பி ஆரம்பத்தில் என்ன பண்ண தேவையில்லை, செய்ய தேவையில்லை. நீங்க 3 பண்ணீங்க, ஒது போயிருச்சு, அந்த எங்கன முடிச்சியோ அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கிறீங்க. புரியுது? புரியுதா புரியலையா? ஓகே. அடுத்த கேள்வி, சைக்கு ஒது கட்டாயமானு கேட்கறாங்க. சைக்கு ஒது அவசியம் இல்லையா? சைக்கு ஒது அவசியம் இல்லையா? அவசியமே இல்லை. புரியுதா? சைக்கு ஒதுவுக்கு சம்பந்தமே இல்லை. ஒது எதுக்கு வேணும்னு சொன்னா தொழுகைக்கு கண்டிப்பா ஒது வேணும். அப்புறம் தவாஃபுக்கு வேணும். அந்த தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவுறீல்ல, அதுக்கு வேணும். நீங்க 2 ரக்காத் தொழுத பிறகு உங்களுக்கு ஒது முடிஞ்சு போயிடுச்சு அப்படி சொன்னா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஒது இல்லாம என்ன செஞ்சுக்கலாம்? சை பண்ணிக்கலாம். அதனால சை பண்றதுக்கு ஒது தேவையில்லை. ஒது என்பது தொழுகைக்கு, 2வது இருக்கு தவாஃபுக்கு. தவாஃபில் ஒது பொறித்து விட்டால் திரும்ப செய்வேன். முடிச்சிட்டேன், சொன்னதே திருப்பி சொல்லிருக்கேன். அடுத்தது ஏன்னா நிறைய பெண்கள்கிட்ட ஆண்களுக்கு கிடைக்கிறோமா? உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா? ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு. இவங்களுக்கு போய் உங்கள்கிட்ட கேட்குறேன். மாஷா அல்லா, நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தொழுகைக்குரிய டைம் வந்துருச்சு, சரியா? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு பேச்சுக்கு 5 தவாஃப் செஞ்சுட்டிய, தொழுகைக்கு வக்து வந்துருச்சு, என்ன செய்யணும்? தொழுதுறானே, தொழுது போட்டு மிச்ச உள்ள 6 7 என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணணும். புரியுதா? இப்ப நீங்க பாத்தியலாக்க நம்ம தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாங்கு சொல்லுவாங்க, ஒரு 3 தவாஃப் செஞ்சுட்டு நினைக்கிறேன். பாங்கு சொன்ன உடனேயுமே அப்படி ஒரு 4 5 தான் செய்ய முடியும். அப்புறம் அப்படி நிறுக்குவாங்க அந்த போலீஸ், அப்படி அந்த வட்டத்தை, அந்த காபாவுடைய வட்டம் அப்படி நிறுக்குவாங்க. அதுக்கப்புறம் செய்யவே முடியாது. மக்கள் எல்லாம் தொழுகைக்காக போய் வட்டவரமா போய் நின்றுக்குருவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்பாங்க. அப்பதான் காபா சொல்லுவாங்க. அந்த தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால நீங்க இடையில வக்து தொழுகை வந்துருச்சாக்க, ஏமா கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா ப்ளீஸ்? நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. நீங்க என்ன பேசிய நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், அந்த அளவு கேட்குது எனக்கு. ஹயர், புரிஞ்சாச்சு? அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க தான் அப்படி செய்யக்கூடாது. ஹஜ்ஜிங்கிறது ரசூல்லா போனாங்க, ஒரு உம்ரா பண்ணாங்க. உம்ரா பண்ணிய பிறகு இஹ்ராம் அவிழ்த்துட்டாங்க. நார்மலா காபால மக்காவுல இருந்தாங்க. அப்புறம் துல் ஹஜ் 8 அடுத்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி பண்ணாங்க. ஒரு உம்ரா பண்ணணும், ஒரு ஹஜ்ஜி பண்ணணும். அதுக்கு பிறகு தமத்து ஹஜ்ஜி. அது அப்புறம் பாத்துக்கிறோம். சரியா? தயவு செய்து இந்த ஹஜ்ஜிக்குரியதை மட்டும் என்கிட்ட தயவு செய்து கேளுங்க, சரியா? ஏன்னா ஒரு குழப்பமா போயிடும். அதனால ஹஜ்ஜி சம்பந்தப்பட்டதை மட்டும் என்கிட்ட கேளுங்க. என்ன கேக்குறாங்க சொன்னா, இப்ப அரஃபா அன்னைக்கு ஒரு குத்பா கொடுப்பாங்களா? குத்பா கொடுத்து லுஹர் அஸ்ர் ஜம்மு கஸ்ர் பண்ணுவாங்களா? அரஃபாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நமீராவுல குத்பா கொடுப்பாங்க. நமீராவுல மட்டும் குத்பா கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு லட்ச மக்கள் அந்த இமாமை ஃபாலோ பண்ணி சொல்லுவாங்க. டெண்டுகள்லையும் குத்பா கொடுப்பாங்க. அந்த முஅல்லிம் வர்றாருல, இப்ப நான் ஹஜ்ஜி பண்ணேன்னு சொன்னா எங்க டெண்டுக்கு நான் தான் ஹத்தீப். பக்கமா டெண்டு கொடுத்தா பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி 4 கிலோமீட்டர் 5 வர பொறுமை. ஃபஸ்பிர் அல்லாஹ் யஹ்தீக். சரியா? அப்ப தூரமா டெண்டு கொடுத்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடியவர் அந்த ஹுத்பா கொடுப்பாரு, அந்த இமாம் ஹுத்பா கொடுப்பாரு. ஒரு ஹுத்பா கொடுத்ததுக்கு அப்புறம் லுஹர், அப்புறம் அஸர், அப்படி செய்வாங்க. புரியுதா? அதாவது அது மார்க்கம் தெரியாம அப்படி தப்பு இல்லை. ஒண்ணு
நீங்க இமாம ஃபாலோ பண்ணி அந்த பள்ளிவாசல் இமாம ஃபாலோ பண்ணி தொழுவணும் சுன்னா, அல்லது உங்க டெண்டுகள் இருக்கக்கூடிய முஅல்லிம் அவர் ஒழுங்கா ஹதீஸுகளை படிச்சிருந்தா அவர் டெண்டுல ஒரு குத்துபா பண்ணி தொழு வைப்பாரு, அது சுன்னா. உங்கள்கிட்ட அவருக்கு அந்த சுன்னா தெரியல நினைக்கிறேன், தெரியாதனால தனித்தனியா அவங்கவுங்க தொழுதுக்கிறாங்க, முடிஞ்சு போயிருச்சுல. தெரியாம நம்ம செஞ்சிருந்தா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா அது சுன்னா இல்ல, தப்பு. அது ஒரு சுன்னாவை விடுவது. சரியா? ஹயர். உம்ராவில் 4 உம்ரா 5 உம்ரா செய்யலாமா தம்பி? உங்க கேள்விதான். சரியா? உம்ராவில் 4 உம்ரா 5 உம்ரா செய்யலாமா? நீங்க இப்ப போறிய, ஒரு உம்ரா பண்றீங்க, அப்புறம் காபாவில் இருந்து மற்ற நார்மல் தொழுகைகள் இதை பண்றீங்க, ஹஜ்ஜி பண்றீங்க, வந்து சேர்ந்துடுறீங்க. புரியுதா? ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜி, இந்த ரெண்டுக்கு பேர் என்ன? தமத்து ஹஜ்ஜி. நம்ம ரசூலுல்லாஹ் உஸ்தாது, நம்ம யாரு? மாணவரு. நம்ம உஸ்தாதா போய் ரசூலுல்லாஹ் மாணவர் ஆக்கிட கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா தான் பண்ணாங்க, அவங்களுக்கு நன்மையை பத்தி தெரியல, நான் 4 உம்ரா பண்றேன் அப்படின்டா என்னமோ நான் ரசூலுல்லாஹ்வோட மேலன்னு போயிடுறேன். அப்படி பண்ண உங்க ஹஜ்ஜை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ஆனா அதனால தான் சொன்னேன், நீங்க பண்ணக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏத்துக்கணும் 2 ஷரத்து. ஒண்ணு இஹ்லாஸ் வேணும், ரெண்டாவது என்ன? ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏத்துக்கிறவானே தவிர, நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூட்டி பண்ணியலாக்க அதை அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். புரியுதா? அதனால ஒரு உம்ரா பண்ணாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு ஹஜ்ஜி பண்ணாங்க. இதுதான் சுன்னா, இதுதான் ஹஜ்ஜி, இதுதான் தமத்து, இதுதான் ஹஜ்ஜுல் மப்ரூர், இதுதான் அல்லாஹ் ஏத்துக்குவான். நீங்க பாட்ட 4 உம்ரா 5 உம்ரா பண்ணியலாக்க அந்த உம்ராவும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லை 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 இல்லை. பெண்கள் எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்கிறார்களே, அது சரி. பெண்கள் நகை நட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, சரியான்னு கேட்கிறாங்க. சரியா தவறா? உம்ரா பண்ணும்போது பெண்கள் நகை நட்டு போட்டுக்கலாமா போடக்கூடாதா? தாராளமா போட்டுக்கலாங்க. நீங்க அதுக்காக காசு மாலை அது அள்ளிக்கிட்ட போறீங்க. உங்களுக்கு அடிப்படையில சின்ன ஒரு செயினை போட்டுக்கிற போறீங்க, கால் ஒன்று போட்டுக்கிற போறீங்க, இந்த அடிப்படை வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறீங்க பத்தியெல்லாம் அதான் நீங்க போட போறீங்க. அதனால இஹ்ராம் கட்டியவர்கள் நகை போடக்கூடாது அப்படின்னு குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை, ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லாதத, அல்லாஹ் சொல்லாதத நம்மளா சொல்லி செய்யறது தப்பு, பாவம். அதனால என் அருமை தாய்மார்களே, ஏறாம் கட்டினவங்க தாராளமா நகை போட்டுக்கிறலாம். நீங்க நார்மலா போட்டுக்கிறத போட்டுக்கிட்டா தப்பு இல்லை. இப்ப கல்யாணத்துக்கு போகும்போது ஸ்பெஷலா போடுவோம், அது மாதிரி போட மாட்டோம்ல, அது காண போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நீங்க போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. மாதவிடாய் மினாவில் இருக்கும் காலத்தில் வந்தால் என்னென்ன அமல் செய்யலாம் மாஷா அல்லாஹ். அவங்க மினாவில் இருக்கும்போது மாதவிலக்கு ஏற்பட்டுச்சு, அப்ப என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. தொழுகை தவாஃபை தவிர மினாவுலையோ அரஃபாவுலையோ முஸ்தலிஃபா எங்கேயோ வச்சுக்கிறோமே அந்த ஹஜ்ஜு கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்துல 2ஐயும் செய்யக்கூடாது. ஒழுங்கா உட்காந்துட்டான். இருந்தாலும் ஒரு சபைக்குன்னு ஒரு புரியுதா? அப்ப மினாவுல அரஃபாவுல முஸ்தலிஃபாவுல பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 2 செய்யக்கூடாது. எந்த 2 செய்யக்கூடாது? தொழுக கூடாது, ரெண்டாவது தவாப் செய்யக்கூடாது. இது இல்லாம ஹஜ்ஜி என்பதே துவா தானே, நிறைய நீங்க மினாவுல துவா செய்யுங்க, அரஃபால துவா செய்யுங்க, முஸ்தலிஃபா துவா செய்யுங்க, zikr பண்ணுங்க, தௌபா செய்யுங்க, குர்ஆன் திலாவத் பண்ணுங்க, பாக்கி எல்லா இபாதத் பண்ணலாம். இதை தவிர, தொழுகையை தவிர, பிளஸ் தவாஃபை தவிர. சரியாமா? அப்புறம் அரஃபா அல்லது முஸ்தலிஃபாவில் ஹைல் ஆனால் என்ன செய்? அதே தான். பிறை 10 ஹைல் ஆனால் தவாஃப் இஃபாலா ஹஜ்ஜுக்குரிய. மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு பிறை 10 மாதவிலக்கு ஏற்பட்டுருச்சு, பிறை 10 மாதவிலக்கு ஏற்பட்டுருச்சு. அப்ப ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் எப்ப செய்யணும்? 10 பண்ண நான் சொன்ன புரிஞ்சா புரியலையா?
புரிச்சுல? ஹஜ்ஜி சேர்த்து பத்தி சொன்னால புரிஞ்சுல? ஹஜ்ஜுக்குரிய தவாவை பிறகு 10ல பண்ணனேன். ஒரு சகோதரிக்கு வந்து பிறகு 10ல மாதிரி கருப்பட்டுருச்சு. அப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜுக்குரிய தவாவை செய்யாம என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். சுத்தமா ஒரு வர வெயிட். பாக்கி எல்லாம் பண்ணிக்கலாம். குர்பானி, முடி வெட்டுறது, கல் எறிகிறது எல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம். எது பண்ணக்கூடாது? தவாஃப் பண்ணக்கூடாது. பிளஸ் சை பண்ணக்கூடாது. ஏன்னா சைக்கு என்ன ஷரத்துன்னு சொன்னா, அதுக்கு முன்னால ஒரு தவாஃப் செய்யணும். தவாஃப் செஞ்சுட்டு தான் சை பண்ணுமே தவிர நீங்க பாட்டுல போய் நேரா போய் சை பண்ற கூடாது. சைக்கு முன்னால கண்டிப்பா என்ன வேணும்? தவாஃப் வேணும். அவங்க தவாஃப் செய்ய முடியலங்கிறனால எதுவும் செய்ய முடியாது, சை பண்ண முடியாது. அதனால பிறகு 10 அவங்களுக்கு மாதவிலக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ண வேண்டியதான். எப்ப நார்மலா ஆகுறாங்களோ அப்ப என்ன செஞ்சுக்கிறேன்னு பிறகு 10ல 15லயோ 16லயோ சுத்தமான பிறகு இப்ப என்ன செஞ்சுக்கிறேன்னு தவாஃபுல் இஃபாலா பண்ணி அந்த சஃபா மர்வா சை பண்ணிக்கிறோம். புரியுதா? அதே மாதிரி என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே, கடைசியா ஊருக்கு வரும்போது தவாஃபுல் வதா பண்ணு சொன்ன பத்தியலா? தவாஃபுல் வதா, தவாஃபுல் வதா என்பது ஆண்கள் வந்து கண்டிப்பா செய்யணும். பெண்கள்லையும் மாதவிலக்கு இல்லாத பெண்கள் தான் தவாஃபுல் வதா பண்ணணும். அந்த ஊருக்கு போற டயத்துல ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டு என்று சொன்னால் அவங்க என்ன செய்ய தேவையில்லை, தவாஃபுல் வதா செய்ய, அப்படியே ஹதீஸ் வருது, தவாஃபுல் வதா செய்ய தேவையில்லை. புரிஞ்சாச்சு? வேற முஸ்தலிஃபா கண்டிப்பா 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 போய் ஆகும். கண்டிப்பா போய் ஆகும். வேற ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அரஃபாவுல, மினாவுல, முஸ்தலிஃபாவுல, காபாவுல, சஃபா மர்வாவுல, மதீனாவுல, சரியா மைனா விட்டுருவோம். அந்த ஹஜ்ஜுக்குரிய காலகட்டத்தில், ஹஜ்ஜுக்குரிய காலகட்டத்தில் வந்து வீட்டுக்கெல்லாம் போன் அடிச்சு பேசிக்கலாமான்னு கேட்கறாங்க. பேசிக்கலாத்தா, தாராளமா பேசிக்கலாம். அடிப்படை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். அடிப்படை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். இந்த கணவன் மனைவியோடு அந்த அந்தரங்கமா இப்படி பேசிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பேச்சு கூடாது. அந்த பேச்சு இல்லாம நம்முடைய அடிப்படை பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அதை பேசிக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. தாராளமா நீங்க அடிச்சு பேசினா தான் அவங்களுக்கு ராகத்தா இருக்கும், நிம்மதியா இருப்பாங்க. இல்லாட்டி பயப்படுவாங்க. ஒரு பேச்சுக்கு நான் முதல் ஹஜ்ஜி வந்து 2003ல பண்ணேன். 2003ல நான் முதல் ஹஜ்ஜி பண்ணும்போது பாத்தீங்களாக்க அப்ப வந்து பயங்கரமான விபத்து. ஏறக்குறைய 500 ஹாஜிகளுக்கு மேல மூத்தா போயிட்டாங்க. 500 ஹாஜிகளுக்கு மேல மூத்தா போனவனையுமே டிவிலாம், சன் டிவி எல்லா டிவிகள்லையும் 500 ஹாஜிகளுக்கு மேல் மரணம், இந்தியாவில் இத்தனை ஹாஜிகள் மரணம், தமிழ்நாட்டு ஹாஜிகள் இத்தனை பேர் மரணம் அப்படின்னு டிவியில பிளாஷ் நியூஸ் போடுறான். போடும்போது நான் ஹஜ்ஜுடைய வழிகாட்டி ஹஜ்ஜு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எங்க வீட்டுல என் ஒய்ஃபு கால் பண்றாப்புல, இங்க இந்த திருச்சிலேன் தான் கால் பண்ணுது. இந்த அழுதுகிட்டு இந்த மாதிரி டிவியில பார்த்து நிறைய ஹாஜிகள் மூத்தா போயிட்டாங்க, தமிழ்நாட்டு ஹாஜிகள் மூத்தா போயிட்டாங்கன்னு டிவியில போடுறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னுச்சு. இன்னும் மௌத்தா போல, நான் தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன், சரியா அப்படின்ட்டு அப்புறம் பேசு. ஏன்னா ஒரு பயம் வந்துடும்ல, நம்ம நல்லா இருக்கணும், அவங்க நல்லா தைரியமா இருப்பாங்க. அதனால வந்து போன் பேச தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க தேவையில்லாத பேச்சு பேச வேணா, அடிப்படை பேச்சுக்கள் பேசிக் கொள்ளலாம். வேற ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஹாஜிகளாக இருந்தால் இன்னும் அஃபல். அவங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டே வினா டெண்டுல பாத்தியலாக்க பர்லு தொழுகையவே 4-2 தான் தொழுவணும், முன்பின் சுண்ணத்துகள் எல்லாம் இல்ல. சில பேர் வந்து முன்பின் சுண்ணத்து தொழுவுறாங்க, பர்ல 4 தொழுவுறாங்க. அவங்கள்ட்ட ஜி இப்படி சுண்ணா இல்லை, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சொன்னா சண்டை கிண்ட வந்துருமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய முறையோடு போய் சொல்லுங்க. அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கும். அந்த கண்ணியமான மரியாதையான வார்த்தையோடு, ஏன்னா ஃபிரௌன் வந்து எவ்வளவு பெரிய கெட்டவன், அவன்கிட்டயே எப்படி போய் அல்லாஹ் சொன்னாடா மூசா நபிட்ட, நீங்க மரியாதையா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க. ஏன்னா அவனுக்குங்கிற கெட்டவனா இருக்கலாம், ஆனா ஒரு அரசன், அவனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியமா நீங்க போய் பேசுங்க. வயசுக்கு கண்ணியம்,
கல்விக்கு கண்ணியம், அந்தஸ்துக்கு கண்ணியம், பதவிக்கு கண்ணியம். ஆனா அநியாயக்காரன் தான். அந்த அநியாயக்காரன் போய் நீங்க கண்ணியமா பேசுங்கள். அப்படி பேசினால் உங்களுடைய உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொள்ள கூடும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால மினாவுல அந்த மாதிரி தவறா தொழுகிறாங்கன்னு சொன்னா ஜி இப்படி தொழுவக்கூடாது, ரசூல் சாஸ்திரம் வந்து இப்படி தொழுவல. அப்படியே ரசூல் சாஸ்திரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் மினாவுல 2 ரக்கா, புகாரி ஹதீஸ் வருது, அப்படிதான் ஜி ஹதீஸ் வருது அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை கண்ணியமா சொன்னா கேட்கிறவங்க அறியாம கேட்கிறவங்க கேட்டுக்கிறவாங்க. இல்ல அதுக்கு மேல கேட்கலன்னு வைக்கிறேன், 2வது தடவை போய் சொல்லாதீங்க. ஒரு தடவையும் சொல்லாம இருக்க கூடாது. ஏன்னா தெரியாம செய்ய வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க தெரியாம செய்ய வாய்ப்பு இருக்குது. தெரியாம செஞ்சிருந்தா நீங்க ஒரு தடவை சொல்லும் போது ஏத்துக்கிட்டு திருத்திக்கிடுவாங்க. இல்ல தெரிஞ்சு செய்யறாங்கன்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. நீங்க 2வது தடவை சொன்னா வாக்குவாதம் வந்துடும். சொல்ல வேண்டாம், நீங்க விட்டு அவங்க பாராட்டி உங்க நீயத்துக்கு அல்ல கூலி கொடுப்போம். சரியா? வேற ஹாஜிகள் இருந்தா ஆமா, ஹஜ்ஜிக்குரிய சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் கேளுங்க. இது ஹஜ்ஜிக்கு வெளியே தயவு செய்து அந்த ஹஜ்ஜி சம்பந்தம். ஏன்னா நான் பதில் சொல்லுவேன், இது தேவையில்லாத இப்போ ஒரு உங்களுடைய புரிதலில் தடுமாற்றம் வந்துடும். ஹாஜிகளுடைய புரிதலில் நீங்களுடைய கேள்விகள் தடுமாற்றம் வந்துடும். அதனால ஹாஜிகளுக்கு உதவி செய்யுங்க. சரியா? இதை வச்சு உங்களுக்கு வராது. இந்த 2 பெண்களுடைய 2 கேள்விக்கு பிறகு உங்க கேள்வி கண்டிப்பா சொல்லுவேன். நான் சுபுவோர பேசுவேன். சரியா? நீங்களோ பாவம் ஏன் காதுபாய், காபாவை அல் விதா செய்யும் போது என்ன துவா செய்ய வேண்டும்? காபாவை விட்டு செல்லும். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, சூப்பர் கேள்வி. மாஷா அல்லாஹ் பெண்கள் தேர்ந்து ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, நல்ல கேள்வி கேட்கிறாங்க. அந்த போயிட்டு வர்றேன் அந்த கடைசி தவாஃப் செய்யற பத்தியா பாய், கடைசி தவாஃப் செய்யும் போது நார்மலா நீங்க தவாஃப் செஞ்சிருங்க. நீங்க நார்மலா தவாஃப் துவா இருக்கு பத்தியா அது செஞ்சிருங்க. செஞ்சு புட்டு காபாவை விட்டு நீங்கள் வெளியே செல்கிற போது, மதீனாவுக்கு வந்தாலும் சரி ஊருக்கு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு துவாவை ஓதிவிட்டு வாருங்கள் அப்படின்னு புகாரில திரிமிதியில இந்த ஹதீஸ் வருது. என் அருமை தாய்மார்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, நீங்கள் ஹஜ்ஜை முடித்து மதீனாவிற்கோ ஊருக்கோ வருகிற போது ஒரு துவா ஓதிட்டு காபாவில் இருந்து ஒரு துவாவை ஓதிவிட்டு வரணும். என்ன துவா என்று சொன்னால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லிரப்பினா ஹமீதூன் சதகல்லாஹு வஅதா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா என்கிற துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு தவாஃபுல் வதா முடிச்சுட்டு காபாவில் நின்று இந்த துவா ஓதிவிட்டு என்ன பண்ணாங்க, காபா விட்டு பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னு புகாரில திரிமிதியில இந்த ஹதீஸ் வருது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரங்கள்ல நான் இதையும் போர்டுல எழுதி போடுறேன். நீங்க திரும்பி வரதுக்கு 1 மாசம் இருக்குல்ல, நான் 1 வாரத்திலே துவா எழுதி போட்டுருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த ஒரு மாசத்துக்கு நான் இந்த ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட துவாக்களை எழுதி போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதான் அப்புறம் நீ கேளுங்க ஜி. ஆமா 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 சகோதரர் என்ன கேட்கிறான்னு சொன்னா, தவாஃபுல் வதா பண்ணும்போது நம்ம இஹ்ராம் இல்லாமையில இருப்போம். அப்ப இஹ்ராம் இல்லாம இருக்கும்போது காபாவுல அலோ பண்ண மாட்டாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. பாய் தவாஃபுல் வதா மட்டும் இல்ல பாய், தவாஃபுல் வதாவுக்கு முன்னால தவாஃபு ஜியாரா பண்றீல்ல, துல் ஹஜ் 10 ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் பண்றீல்ல, அப்பவும் பல பேர் இஹ்ராம் இல்லாம தான் இருப்பாங்க. ஜம்ராவுல போய் கல் எறிவாங்க, குர்பானி கொடுப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க, என்ன பண்றாங்க, இஹ்ராம் அவுத்துருவாங்க, நார்மலா ஆயிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய சட்டம் எல்லாம் ஹஜ்ஜுடைய சீசன் அல்லாத, ஹாஜிகள் அல்லாத வேற காலத்துல உம்ராவுக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றாங்களே தவிர நீங்க ஹஜ்ஜி பண்ற ஹாஜிக்கு இந்த மாதிரி எந்த தடையும் போட மாட்டாங்க. ஹஜ்ஜி பண்ணக்கூடிய ஹாஜிக்கு எந்த தடையும் போட மாட்டாங்க. அதனால நீங்க துல் ஹஜ் 10ல நீங்க இஹ்ராம் இல்லாம இப்படியே நீங்க போய்க்கலாம்.
தவாஃபுல் வதாவுக்கு இப்படியே நீங்க போய்க்கலாம். ஏராளமா பார்க்க ஹாஜிக்கு பார்க்க மாட்டாங்க. இந்த ஹஜ்ஜி சீசன்லாம் முடிச்சு ஹாஜிகள்லாம் ஊருக்கு உமராக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. புரியுதா? பார்க்க மாட்டாங்க. ஆனா என்னன்னு சொன்னா, நீங்க போகும்போது நான் டோரை பார்க்கணும். அதுல பச்சை லைட்டு அல்லது சிவப்பு லைட்டு இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ்ல. பச்சை லைட் இருந்தா என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த மத்தாஃபுல் இடம் இருக்குது, நீங்க உள்ளுக்குள்ள போங்க தவாஃப் செய்யுங்கன்னு அர்த்தம். சிவப்பு லைட்டு போட்டா என்ன அர்த்தம்னு சொன்னா, உள்ள வராதிய சேஃப்டி இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதனால லைட்டை பார்த்துக்கோங்க. பிளஸ் போலீஸ் இப்ப ராணுவத்தை போட்டாங்க, ராணுவமே நின்று என்ன செய்யணும்னு சொன்னா, இல்ல உள்ள கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது மேல போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது உங்க உயிர் பாதுகாப்புக்காக. சரியா? அதனால விடுவாங்க, ஃப்ரீயா இருந்தா விடுவாங்க. என்னது? செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம். ஆமாஜி ஆமாஜி, உங்களுக்கு வந்து ப்ளீஸ், உங்களுக்கு கீழே வந்து தவாவு செய்யுங்க. ஒரு பேச்சுக்கு கீழே தவாவு செய்ய முடியும்னா முதல் மாடி ரெண்டாவது மாடி அப்படின்னு மேலே ஏற்றி விட்டுருவாங்க. நீங்க மேலே தவாவு செய்யுங்க. என்னன்னா கீழே தவாவு செஞ்சா அந்த வட்டம் சின்னதா இருக்கு, பிளஸ் அந்த இரையச்சம் காபாவை பக்கத்துல பாக்குறோமா, அந்த அல்லாவுடைய பயம் ஜாஸ்தியா இருக்கேன். மேல தவாஃப் வந்து வட்டம் பெருசா இருக்கேன். மேல 2 தவாஃப் செய்யறதும் கீழே 7 தவாஃப் செய்யறது ஒண்ணு. கரெக்டா பாத்தீங்களாக்க, நீங்க 7 தவாஃப் கீழே அடிக்கிறீங்க, அதே 8 போட்டிகளாக்கி மேல வந்து எவ்வளவு பண்ண முடியும்? 2 தான் வரும். கொஞ்சம் ஜாஸ்தியா தவாஃப் செய்ய வேண்டியிருக்கும். வழியில் என்ன செய்யறது? செய்யுங்க. அந்த கஷ்டத்துக்குரிய கூலி அல்லாஹ் தருவான். சரியா? ஹயர். ஹஜ்ஜிக்கு போற ஹாஜியா? ஹாஜி தான் ஒரு உம்ரா பண்ணுவாரு. செய்யக்கூடாது. ஒரு உம்ரா பண்ணுங்க, பண்ணிவிட்டு நீங்க நார்மலா போயிருக்க தவாஃபா நீங்க மேல போயிருங்க. மத்த ஹாஜிகள் வருவாங்கல்ல, அவங்க உம்ரா பண்ணும்ல, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்தது, தவாஃபுடைய நிலையில் இருக்கும்போது ஏதேனும் அசுத்தமோ இயற்கை உபாதைகளோ ஹைலுடைய நிலையோ ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தவாஃபுல இருக்கும்போது அசுத்தம் ஹைலுடைய நிலை ஏற்பட்ட என்ன செய்ய கேட்கறாங்க. நீங்க தவாஃப் விட்டுட்டு வந்துடும். ஒரு பெண்ணு தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 4 தவாஃப் செஞ்சாங்க, மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. என்ன செய்யணும்? தவாஃப் விட்டுட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து வெயிட் பண்ணணும் சுத்தமாக வரையில. ஆன பிறகு மறுபடியும் என்ன செய்யணும்? தவாஃப் செய்யணும். தொழுகை மாதிரிதானே. தொழுகை நோம்பு. ஒரு சகோதரி தொழுறாங்க, லுஹருக்கு 2 ரக்காத் தொழுதுட்டாங்க, மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. என்ன செய்யணும்? தொழுகையை விட்டுருவாங்க. நோம்பு வச்சிருப்பாங்க, லுஹர் டைத்துல மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. என்ன செய்வாங்க? நோம்ப விட்டுருவாங்க. அதே மாதிரி தவாஃபுல மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் தவாஃபை விட்டுட்டு வெயிட் பண்ணணும். அவங்க சுத்தமான பிறகு என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த தவாஃபை செய்யணும். அதுல தவாஃபு ஜியாராவாக இருந்தால் கண்டிப்பா செய்யணும். ஹஜ்ஜுடைய தவாஃபாக இருந்தால் அதை கண்டிப்பா செய்யணும். தவாஃபுல் வதாவாக இருந்தால் மாதவிடாய்க்கு ஏற்பட்ட பெண்களுக்கு அந்த தவாஃபு அவசியம் இல்லை. அது புரியுதுல? அப்புறம் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்யும் போது ஹைல் முடிந்தவரை காலத்திற்கு என்றால் மற்றவர்கள் மதீனாவுக்கு கிளம்பிவிட்டால் என்ன செய்வது? ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் செய்யும் போது ஹைல் முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் மதீனாவிற்கு கிளம்பிவிட்டால் என்ன செய்வது? சரியா? நல்ல கேள்வி. அவங்க ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு சுத்தமான பிறகு ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யுங்கன்னு சொன்னேன்ல, அந்த டிராவல்ஸுக்காரவங்க அந்த காலகட்டத்தில் மதீனாவுக்கு புறப்பட்டாங்க. சரியா? மதீனாவுக்கு புறப்பட்டாங்க அல்லது ஊருக்கே புறப்படுறாங்க. புரியுதா? என்கிற சூழ்நிலையில் ஹஜ்ஜுடைய தவாஃபை எப்படி செய்வது? அருமையான கேள்வி. புரியுதா? இதே கேள்வி இவங்க என்னட்ட கேட்கல, ஷேக் பின் பாஸ் கிட்ட கேட்கிறாங்க. மதீனாவுடைய முன்னாள் முஃப்தி, சவுதியுடைய முன்னாள் முஃப்தி, பெரிய ஒரு அறிஞர் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இதே கேள்விய அவர்கிட்ட கேட்கிறாங்க. நிறைய இமாம்கள்ட்ட நிறைய முஹத்திதுகள்ட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க.
எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் மாதவிலக்கு டயத்தில் தவாப் செய்வது குற்றம் இல்லை. இது நிர்பந்தம். ஹஜ்ஜுடைய தவாஃப் வந்து ஃபர்லு பாய். ஹஜ்ஜுடைய தவாஃப் என்ன? ஃபர்லு. ஜி ஹாஜிகள்கிட்ட சொல்றது, 4 நீங்க உற்றாதீங்க. 4 வந்து ஹஜ்ஜுடைய ஃபர்லு. 1 இஹ்ராம் கட்டுறது, 2வது அரஃபாவுல போய் தங்குறது, 3வது துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஹஜ்ஜுடைய தவாப் செய்யறது, 4வது தவாபுக்கு பிறகு சஃபா மர்வா சை பண்றது. இந்த 4 என்ன? ஃபர்லு. பாக்கி இதை விட்டாலும் பரிகாரத்தோடு ஹஜ் செல்லும். இந்த 4 ஏதேனும் ஒன்றை நீங்கள் விட்டு விட்டால், எந்த நாள? 1 இஹ்ராம், 2வது என்ன? அரஃபாவில் தங்குவது, 3வது என்ன? துல்ஹஜ் 10 அன்னைக்கு தவாஃபுல் ஜியாரா, தவாஃபுல் இஃபாலா, தவாஃபுல் ஹஜ்ஜி. அந்த தவாஃபுக்கு 3 பேர் இருக்குது. அந்த தவாஃபு 3வது, 4வது என்ன? சஃபா மர்வா சை. இந்த 4ஐயும் கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்ப கேட்கிறாங்க, தவாஃபுல் ஹஜ்ஜி பண்றதுக்கு முன்னால எங்க டிராவல்ஸ் மக்கள் மதீனாவுக்கு போனாலோ ஊருக்கு வந்தாலோ என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி நிர்பந்தத்துல நீங்க மாதவிலக்கோடு தவாஃப் செய்வது உங்கள் மீது குற்றம் இல்லை. உங்களுடைய சூழ்நிலையை அல்லாஹ் அறிவான், உங்களுடைய நிர்பந்தத்தை அல்லாஹ் அறிவான். அதனால அந்த மாதிரியானவங்க, அவங்க ரசூல்லா அபூபக்கர் சித்திக்குடைய மனைவி சொன்னாங்கல்ல, கீழாடைய நல்லா கட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, வந்து ஹஜ் பண்ணுங்க. நிஃபாஸுடைய டயத்துல, குழந்தை பிறந்த டயத்துல அவங்களுக்கு 1 மாசமா இருக்கேன், அதே நிலையத்த 1 மாசமா அதுல தவாஃப் செய்வாங்க. புரிஞ்சா? அந்த நிஃபாஸுடைய நிஃபாஸ் ஹைதுனா மாதவிலக்கு, நிஃபாஸ்னா மகப்பேறு பிறகு பத்தியெல்லாம் அது நிஃபாஸ். அப்பெல்லாம் செஞ்சாங்க, மாதவிலக்கு டயத்துல தவாஃப் செஞ்சாங்கன்னு ஹதீஸ் வருது நிர்பந்தத்துல. அதனால அவங்க மாதவிலக்கு டயத்துல அந்த தவாஃபை செஞ்சு புட்டு அந்த செட்டோடு மதீனாவுக்கு போயிட வேண்டியது, தவாஃபை விட்டுறக்கூடாது. அதனால உங்க டிராவல்ஸ் மக்களை விட்டுறாது, சிக்கலா போயிடும். அதையும் பார்த்துக்கிடுங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், சூப்பர் சூப்பர். சரியா? அந்த டயத்துல தவாஃபை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர தவாஃபுக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு பத்தில அந்த தொழுகை இல்லை. தொழுகை ஜஸாக்கல்லாஹு கைரா, ஜஸாக்கல்லாஹு கைரா. வேற ஜி என்ன ஊழ கேட்குறாங்க? நான் கூட சரி ஊழலாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் சொல்லிட்டேன். ஹஜ்ஜில் உம்ராவிலோ உறவுக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்துவிட்டால் அந்த ஹஜ்ஜி உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஹஜ்ஜில் உம்ராவிலோ உறவுக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டு, நான் நினைக்கிறேன் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க, அப்படித்தானே சார்? ஹஜ்ஜு உம்ரா குடும்பத்தோடு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு அங்க சண்டை வந்துருச்சு. அந்த மாதிரி சண்டை பிடிச்சிட்டு ஹஜ்ஜி பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துக்கிறவான்னு கேட்கிறாங்க. நான் கூட உங்களுக்கு ஒரு ஹதீஸ சொன்னேன். அன்று பிறந்த பாலகனை போன்று யார் திரும்புவார் என்று சொன்னால், உங்களுடைய ஹஜ்ஜில் செக்ஸ் சம்பந்தப்பட்ட பாவங்களோ ஏனைய எந்த பாவங்களையும் செய்யாமல் நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தாதான் உங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப ஹஜ்ஜில போய் குடும்பத்தோட போய் சண்டை போடுறமா இல்ல, சண்டைண்டா மனைவி மக்கள் வராங்கன்னு வைக்கிறேன். மனைவி வந்தா கண்டிப்பா வாக்குவாதம் வரதான் செய்யும். வாக்குவாதம் வரலன்னா அவங்க மனைவி இல்லாம கணவனே இல்லை. புரியுதா? கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். கருத்து வேறுபாடு என்பது வேறு, சண்டை என்பது வேறு. சண்டைடா சண்டை, மனக்கசப்பு, பிரிவு. நம்ம இங்க போட்ட சண்டைக்கு பரிகாரத்துக்காக அங்கே போனோம். புரியுதா? பரிகாரத்துக்கு அங்கே போய்விட்டு அங்கேயே போய் சண்டை போட்டா அது பெரிய பாவமா போயிரு. அதனால நீங்க சபுர் பண்ணுங்க, சபுர் பண்ணுங்க, சபுர் பண்ணுங்க. என் அருமை சகோதரியே, உங்களுக்கு ஒரு ஆயத்தை நான் ஞாபகம் ஊட்டுறேன். சூரத்துல் பக்கராவுடைய 197வது ஆயத்து. சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்து நம்பர் என்ன? 197வது ஆயத்து. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். யார் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி விட்டார்களோ அவர்கள் கோபப்பட வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். யாருடைய உத்தரவு? அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆனால் இஹ்ராம் கட்டிய பிறகு இந்த கோவப்படுறது, வாக்குவாதம் பண்றது, சண்டை போடுறது அதெல்லாம் சைத்தான் வேலை.
இங்க சைத்தா வந்தனால தான் அங்கே போயிருக்கிறோம். அங்கேயும் போய் சைத்தா வேலையை பண்ற கூடாது. சரியா? ஜாஸ்தி ஆமா. நான் தான் சொல்லிட்டேனே, அல்ல நான் சொல்லல, அல்லாவே சொல்லிட்டான். இப்படி எல்லாம் வரும்னு அல்லாவுக்கு தெரியுமுல. சரியா? பக்கராவுடைய 197வது ஜிதால் என்று சொன்னால் வாக்குவாதம் பண்ணுவது. ஜிதால் வாக்குவாதம் பண்றது. இப்ப எல்லாம் ராணுவத்தை போட்டு கொஞ்சம் கெடிபிடி ஜாஸ்தியா தான் இருக்குது. இங்க நிக்காத, இங்க சொல்லுவாத, இப்படி செய்யாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம பலவீனத்துல வாக்குவாதம் பண்ணிடுறோம். நீங்க வாக்குவாதம் பண்ணாலே உங்களை நிக்க விடவே மாட்டாங்க. அதெல்லாம் தெளிவா இருப்பான். சரியா? அதனால நீ உங்க வாக்குவாதம் வேஸ்ட் தான். நீங்க வாக்குவாதம் பண்ணி பாவத்தை சம்பாதிக்கிறத விட வாக்குவாதம் பண்ணாம போகிறது மேல். அல்லாவே ஏறாம் கட்டிய பிறகு நீ வாக்குவாதம் பண்ணாதே, நீ கோபப்படாதே. பக்கராவுடைய 197வது ஆயத்து, அதை ஃபாலோ பண்ணணும். ஹஜ்ஜி உம்ராவில் நோன்பு வைப்பது சிறந்ததா? ஹஜ்ஜி பண்ணும்போது உம்ரா பண்ணும்போது நோன்பு வைக்கிறது சிறந்ததா கேட்கிறாங்க. வைக்காதீங்க. சரியா? நீங்க ஹஜ்ஜி பண்ணும்போது அரஃபாவுடைய நோன்பையே ஹாஜிகள் வைக்க கூடாது. அரஃபாவுடைய ஒரு நோன்பு 2 வருஷ பாவத்தை மன்னிக்கிறான்னு ஹதீஸ் இருக்குது. அந்த அரஃபாவுடைய நோன்பை ஹஜ்ஜிக்கு போகாத மக்கள் தான் வைக்கணுமே தவிர ஹாஜி அரஃபா நோன்பு வைக்கலாமா? வைக்க கூடாது. அதனால என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நீங்கள் எந்த நோன்புகளையும் வைக்க வேண்டாம். வைக்காம அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை பண்ணுங்க. நீங்க ஊருக்கு வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்க நாளமெல்லாம் உங்க நோன்பு வச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். வேற அரஃபா மலை மேல ஏறுறாங்களே, ஜபலுர் ரஹ்மா, ஜபலுர் ரஹ்மா, அந்த அரஃபாவுல மலை இருக்கு பத்தியலா? அந்த அரஃபாவுடைய மலையில பாச்சலாக்கு விளைவிலேன்னு இருக்கும், எல்லாம் இஹ்ராமா இருக்கும், மலையே தெரியாது. அப்படின்னு செய்யறாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஜபலுர் ரஹ்மாவுல ஏறுறது சுன்னத்து இல்லைன்னு அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க. அங்கேயே அரபியிலையும் ஆங்கிலத்திலையும் இப்படி மலையில் ஏறுவது சுன்னத்து இல்லை, அரஃபா பெருவழியில் நீர் எங்கும் தங்கி கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி ஏறுறாங்கன்னு சொன்னா, அங்க ஒரு கம்பம் இருக்கும், அந்த மலையில வந்து ஒரு தூண் மாதிரி பாத்துக்கிறீங்களா, ஒரு பில்லர் மாதிரி அந்த மலைக்கு மேல இருக்கு. ஒரு வரலாற்று பிரகாரம் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிரிச்சு வச்சான்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கல்ல, ஒருவரை அறிந்து கொண்டாரா இல்லையா? எங்க அறிந்து கொண்டார்கள்? அந்த இடத்தில். அரஃபா என்று சொன்ன பேசிக்கலாமே. அரஃபா என்று சொன்னாலே ஒருவரை அறிந்து கொள்வது. அரஃபானா என்ன அர்த்தம்? ஒருவரை அறிந்து கொள்வது என்று அர்த்தம். அங்கு ஆதம் ஹவ்வாவை பார்த்தாரு, ஹவ்வா ஆதம பார்த்தாங்க அப்படின்னு அறிவிப்பு இருக்குது. அதை வச்சு ஒரு வரலாற்று சின்னத்துக்கு வச்சுக்கிறாங்களே தவிர ரசூலுல்லாஹ் அங்கே போய் தங்கினாங்க. ரசூலுல்லாஹ் எங்க போய் தங்கினாங்க? எங்க தங்கினாங்க? பள்ளிவாசலுக்கு பத்தியெல்லாம் மசூத் நவீரா அங்கே போய் தங்கினாங்கன்னு இருக்குது. அதனால உங்களுக்கு அரஃபாவில் எங்க வேணாலும் தங்கிக்கலாம், அந்த மலையில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட கேள்வி ஹாஜிகள் கேட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது நீங்க இஹ்ராம் நிலையில் நறுமணம் பூசக்கூடாதுல. துல் ஹஜ் 8ல ஏறாம் கட்டினிய 8, 9, 10 காலை வரை நீங்க இஹ்ராமா இருப்பீல்ல, அந்த டயத்தில் நறுமணமான சோப்பை யூஸ் பண்ணுவது, நறுமணமான எண்ணெய்களை பயன்படுத்துவது, அதுகெல்லாம் கூடாது. சரியா? இந்த நறுமணங்கள் கூடாதே தவிர அதுக்காக ரொம்ப ஓவரா சில பேரு பேஸ்ட் போட்டு கூட பல்லு தேய்க்க கூடாதுங்குவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. நீங்க பேஸ்ட் போடலாம், பல்லு தேய்ச்சிக்கலாம். புரியுதா? சோப்புல மனம் இருக்கு, சில சோப்பு விற்கிது, நறுமணம் இல்லாத ஹாஜிகளுக்குரிய சோப்பை விற்கிது, அந்த மாதிரி சோப்பை நீங்க வாங்கிக்கிறங்க, தப்பு கிடையாது. அது மாதிரி என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, இஹ்ராம் கட்டிட்டா முடி வெட்டக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்குது. ஆனா சில பேர் வந்து முடியவே சீவக்கூடாது, சீவுனா ஒன்று முடி வந்துடுமா இல்லையா, கொட்டிடுமா இல்லையா, அப்படி கொட்டிடுமே அப்படின்னு கேட்கிறாங்க. முடிய சீவக்கூடாது எந்த ஹதீஸும் கிடையாது. இன்னும் சொல்ல விஞ்ஞான பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு டெய்லி அவனுடைய வயசு
உடல்நிலையை தகுந்து என்ன செய்யும், முடி உதிரும். ஆண்களுக்கும் உதிரும், பெண்களுக்கும் உதிரும். அதனால முடி கொட்டதான் செய்யும், நார்மல். முடி கொட்டக்கூடாது என்ற ஹதீஸ் அல்ல. கொட்டு நம்ம கையில இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஹதீஸ் என்ன இருக்குது, முடியை வெட்டக்கூடாது. அப்ப முடியை வெட்டக்கூடாதான் ஹதீஸ் தரையே தவிர கொட்டக்கூடாதுன்னா கிடையாது. அதனால என் அருமை தாய்மார்களை, நீங்க இஹ்ராமுடைய டயத்துல முடியை சீவுறது என்ன இல்ல, தப்பு இல்ல. நம்மளே குளிச்சு போட்டு என்ன செய்யறோம், முடியை சீவுறோம், தப்பு கிடையாது. சரியா? வேற முடிச்சுக்கலாமா? ஹாஜிகளா இருந்தா இன்னும் அஃதலா இருக்குன்னு பாக்குறேன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். ஹஜ்ஜுடைய இபாதத்துல ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதுக்கு குற்ற பரிகாரமாக ஒரு தம் ஒரு குர்பான் இருக்கு பத்தியலா, அது கண்டிப்பா கொடுக்கணும். இன்னொரு குர்பான் கொடுக்குற பத்தியலா, அது பேர் தம்முன்னு அர்த்தம். அது எந்த தப்பு செஞ்சா அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. வாஜிபாத்துகளை விட்டு விட்டால், வாஜிப்னா என்ன? உதாரணமாக நீங்க முஸ்தலிஃபாவில் போய் தங்குவது வாஜிப். முஸ்தலிஃபாவில் போய் தங்குவது என்ன? அந்த நைட்டு, சரியா? துல்ஹஜ்ஜி அந்த 9 முடிச்ச நைட் இருக்கு பத்தியலா, அந்த நைட்டிலிருந்து சூரியன் உதிப்பதற்குள் இங்க போய் ஆவன முஸ்தலிஃபாவுக்கு போய் முஸ்தலிஃபாவுக்கு போய் ஆவன. அந்த நைட்டை ஒரு ஆள் முஸ்தலிஃபாவுக்கு போகலன்னு வைங்களேன், ஒரு வாஜிபை விட்டு விட்டா, புரியுதா? அது மாதிரி ஜம்ராவில் போய் என்ன செய்யணும், கல் எரியன. ஒரு ஹாஜி கல் எரியல, துல்ஹஜ்ஜி பறை 11, 12 நைட்ல எங்க தங்கன, மினாவுல தங்கன. ஒரு ஹாஜி மினாவுல தங்கல, புரியுதா? இது மாதிரியான கடமைகளை விட்டு விட்டால் அவர் அதுக்கு பகாரமா ஒரு தம்மு கொடுக்கணும், புரியுதாஜி? அதே சமயத்துல ஒரு 4 விஷயத்தை விட்டு விட்டால் தம்மு கொடுத்தாலும் ஹஜ்ஜு செல்லாது, அவர் மறுபடியும் அந்த ஹஜ்ஜை செய்யணும். எந்த 4 விஷயம்? ஒன்னாவது இஹ்ராம் கட்டி நியத் வைப்பது, ஒன்னாவது இஹ்ராம் கட்டி நியத் வைப்பது. இரண்டாவது அரபாவிற்கு செல்வது. துல்ஹஜ்ஜி பிறை 9 சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைவதற்குள் புரியுதா? துல்ஹஜ்ஜி 9 சூரியன் உதித்ததிலிருந்து அன்றைய சூரியன் மறைவதற்குள் என்ன செஞ்சிடணும், அரபாவுக்கு போயிடணும் கண்டிப்பா. இரண்டாவது. மூணாவது, இந்த ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் இருக்கு பத்தியெல்லாம், ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் கண்டிப்பா பண்ணணும். நாலாவது, அந்த தவாஃபுக்கு பிறகு ஹஜ்ஜுக்குரிய சை இருக்கு பத்தியெல்லாம், அதை பண்ணிடணும். இந்த 4ஐயும் கண்டிப்பா பண்ணிடணும். இது அல்லாத பாக்கிய விட்டுட்டியா அப்படின்னு சொன்னா, சில இது சுன்னத்து விட்டான் தப்பு கிடையாது, சில இது வாஜிபு விட்டா ஒரு தம்மு கொடுக்கணும். நீங்க அப்படி விடாதீங்க. ஒரு பேச்சுக்கு அங்கே ஏதாச்சும் தடுமாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஒரு செய்தி போடுங்க. நான் என்ன மாஷா அல்லாஹ், எங்களுக்கு சவுதியில ஹஜ்ஜி அப்படி பாட்டா பிரிச்சு, இதுல எது ஃபர்லு, இல்ல எது வாஜிபு, இதுல எது சுன்னத்து, எதை விட்டா பரிகாரம், எதை விட்டா பரிகாரம் இல்ல, நாங்க அப்படி படிச்சு பரீட்சை எழுதணும். அப்படி படிச்சு பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கினா தான் தாயா வச்சு எங்க தலைமையில் ஆளுக்களை வச்சு அனுப்பி விடுவாங்க. இப்ப நான் ஒரு 10 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் சவுதியில அதை படிச்சுக்கிறேன், அந்த அனுபவம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. அதனால உங்களுக்கு அதை மாதிரி ஒரு டவுட் வந்துச்சாக்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உடனே பதில் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த அதாவது முஸ்தலிஃபாவில் அந்த செட்டோடு ஜமாத்து போடுவாங்க. நீங்க ஒரு குழுவோடு தானே போறீங்க, குழுவோடு போனவனையுமே ஒரு பாங்கு, நம்ம ஒரு பேச்சுக்கு ஒரு 10 பேரை போறோம்னு வைக்கிறேன், 10 பேரை போய் ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அந்த பாங்கு சொல்லிட்டு மகரிபு தொழுகை சொல்லுவாங்க. அப்புறம் உடனே இகாமத் சொல்லுவாங்க, இஷா சொல்லுவாங்க. அது ஒரு இமாம் வைப்பாரு, நம்ம தொழுவோம். சரியா? அதான் சுன்னா. தனித்தனியா தொழுவாதிய. உங்கள யாருக்கு தொழுவைக்கு தெரியுமோ அவரை தொழுவைக்க சொல்லுங்க, அவருக்கு பின்னாடி சொல்லுங்க. அதான் சொன்னாங்க, தனித்தனியா வேண்டாம். சரியா? வேற கேட்டவங்களே தேவசி கேட்க வேண்டாம் பிளீஸ். வர கேட்காத சகோதரர்கள், குறிப்பா ஹஜ்ஜிக்கு செல்கின்ற சகோதரர்கள் இருந்தா கேளுங்க, சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அவங்க எல்லாம் கேட்ட பிறகு டைம் இருந்தா பதில் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். வேற ஹஜ்ஜிக்கு போறவங்க, கேட்காதவங்க இல்லையா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அவனா முழுமை என்னுடைய ஹஜ்ஜி வகுப்பு
முழுசா புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுல? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கேளுங்க ஜி. சூரியன் உதித்த பிறகு அரபாவிலே முஸ்தலிஃபாக்கு வரத சொல்றீங்களா? சரி. அதாவது முஸ்தலிஃபா இருக்கு பத்தியலா, முஸ்தலிஃபா, இந்த முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டிய நேரம் என்பது துல்ஹஜ்ஜி பிறை 9 இருக்கு பத்தியலா, அந்த சூரியன் மறையுதுல, சூரியன் இன்னும் வருதா, இன்னும் பேப்பர் வருது, சரியா? சூரியன் மறைஞ்சதிலிருந்து மறுநாள் காலை துல்ஹஜ்ஜி 10ல சூரியன் உதிக்குமா இல்லையா, அதுக்குள்ள அந்த நைட்டுக்குள்ள என்ன செய்யறேன்னு முஸ்தலிஃபாவுக்கு போயிடணும், கண்டிப்பா போயிடணும். ஒருவேளை போகலே அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு வாஜிபை விட்டு விட்டார், அவர் ஒரு தம்மு கொடுக்கணும். இதுல நீங்க பாத்தியலாக்க முஸ்தலிஃபாவுக்கு பத்தியலா, இன்னைக்கு நீங்க பாத்தியலாக்க சுமார் 50 லட்சம் பேர், 50 லட்சம் ஹாஜிகள் போறாங்க, சரியா? நீங்க கொள்ளளவு இருக்கிற இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபா கொள்ளளவு இருக்கு பத்தியலா, இந்த கொள்ளளவை பாத்தியலாக்க மினா என்பது 40 லட்சம் ஹாஜிகள் தான் கொள்ளும். மினா எவ்வளவு பேரை கொள்ளுது? 40 லட்சம் ஹாஜிகள் தான் கொள்ளும். முஸ்தலிஃபா என்பது 30 லட்சம் ஹாஜிகள் தான் கொள்ளும். இதுதான் கொள்ளளவு. அரஃபா என்பது 1 கோடி ஹாஜிகளை கொள்ளும். என் பேச்சு புரியுதா? மினாவில் எவ்வளவு பேர் இருக்க முடியும்? 40 லட்சம் பேர் மினாவை கொள்ளும். முஸ்தலிஃபாவுல 30 லட்சம் பேர் தான், அரஃபாவுல 1 கோடி. இன்னைக்கு சுமார் 50 லட்சம் பேர் வர்றாங்க. 50 லட்சம் பேர்ல இந்த மினாவில் தங்க வேண்டிய காலகட்டத்துக்கு பத்தியலா, மினாவில் தங்க வேண்டிய காலகட்டத்துல 40 லட்சம் பேர் தான் மினாவில் இருப்பாங்க. என் பாயிண்ட் புரியுதா? 40 லட்சம் பேர் தான் மினாவில் இருப்பாங்க. பாக்கி 10 லட்சம் பேரு மினாவை தாண்டி முஸ்தலிஃபால இருப்பாங்க, செண்டை போட்டிருப்பாங்க. அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த மினா ஒட்டியே போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல ஹாஜிகள் வர்றாங்க, நாங்க என்ன செய்ய முடியும், அல்லாஹ் ஏத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 லட்சம் ஹாஜிகள் மினாவில் இருக்க மாட்டாங்க, சரியா? தப்பு இல்லை. அதாவது பள்ளிவாசல தொழுதா இமாமோடு தொழுதால் 27 மடங்கு நன்மைன்னு ஹதீஸ் இருக்குது. இப்ப நீங்க பள்ளிக்கு வர்றிய, பள்ளிவாசல் ஃபுல்லா ஆயிடுச்சு, வெளியே ரோட் நின்று தொழுவாங்க, அப்படி தொழுவலாமா கூடாதா? கூடும்ல. ஜமாத்துடைய நன்மை கிடைக்காதா? கிடைக்கும்ல. அதே மாதிரிதான், புரியுதா? பள்ளிவாசல் தானே ஹதீஸ் இருக்குது, நீங்க ரோட்ல இருந்து அப்படி கிடையாது. நீங்க பள்ளிக்கு வந்தீங்க, பள்ளி இடம் இருந்தா உள்ள வந்திருப்பீங்க, பள்ளிவாசல் இடம் இல்ல, அதனால அந்த இமாமை பின்பற்றி ரோட்ல தொழுவுறிய, அவர் பள்ளிக்குள் தொழுதாரா இல்லையா, அந்த ஜமாத்துடைய நன்மை அப்படியே கிடைக்கும். இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதே மாதிரி மினாவுல தங்குற டயத்துல மினாவுல தங்காம கொஞ்சம் வெளியே தங்குனாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்கும். முஸ்தலிஃபா 30 லட்சம் ஹாஜி தான் கொள்ளும். வருஷம் பாத்தீங்களாக்க சுமார் 20 லட்சம் ஹாஜிகள் மினாவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு போக முடியாது. ஆனால் போகாம எங்க இருக்க மாட்டாங்க, அப்படி கூட்டமா இருப்பாங்க, சேர்ந்து இருப்பாங்க. நான் பண்ணிய எப்ப 2012 உடைய ஹஜ்ஜில பாத்தீங்களாக்க, 2012 உடைய ஹஜ்ஜில போறேன், முஸ்தலிஃபா ஃபுல்லா இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி தான் பாத்தீங்களாக்க விதாயத்துல் முஸ்தலிஃபா இருக்குது. முஸ்தலிஃபா எல்லை ஆரம்பம் எங்க இருக்குது, 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்குது. இங்க அவ்வளவு ஹாஜிகள், சுமார் 10 லட்சம் ஹாஜிகள் இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? வழி இல்லை, சரியா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. ஒரு ஆத்மாவை அவருடைய சக்திக்கு மேலே அல்லாஹ் சோதிக்க மாட்டான் அப்படின்னு இருக்குது. அவர் வந்துடணும், முஸ்தலிஃபாவுக்கு வந்துடணும், அந்த மக்களா சேர்ந்துட்டா ஓகே. இல்ல முஸ்தலிஃபா ஃபுல்லா ஆயிடுச்சு, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு போனா ஒழுங்கா ஒரு தம்மு கொடுத்து வரணும், சரியா? அரஃபா அண்ட் முஸ்தலிஃபாவில் பெண்கள் ஆண்கள் பின்னால் சொல்லலாமா? அரஃபாவுலையும் முஸ்தலிஃபாவுலையும்
பெண்கள் வந்து ஆண்களுக்கு பின்னால் நின்று தொழுவலாமா கேட்கறாங்க. கண்டிப்பா தொழுவலாமா? அப்படிதான் தொழுவாங்க. நீங்க மினாவுல பாத்தீங்களா? மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவுல ஒரு இமாம் ஆண் தொழுவப்பாரு. அதுக்கு பின்னால ஆண்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதுக்கு பின்னால ஹாஜிகள், பெண்கள் ஹாஜிகள் வந்தாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க? அந்த ஆண்களுக்கு பின்னால் நிற்பாங்க. அப்படிதான் தொழுவாங்க. தொழுவலாமான்னு கேட்கறத விட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுல, மினாவுல, முஸ்தலிஃபாவுல அவர்கள் தொழ வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால சஹாபாக்கள் ஆண்கள் தொழுதார்கள். அந்த ஆண்களுக்கு பின்னால் சிறுவர்கள் நின்றார்கள். அந்த சிறுவர்களுக்கு பின்னால் பெண்கள், அந்த சிறுவர்களுக்கு பின்னால் அரஃபாவில், மினாவில், முஸ்தலிஃபாவிலே பெண்கள் தொழுதார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால அரஃபா அண்ட் மினாவில், அரஃபா அண்ட் முஸ்தலிஃபாவில் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் தொழுவலாமா? தொழுவலாம் அல்ல, தொழ வேண்டும். அதான் சுன்னா. முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் ஹாஜிகளுக்கு எதுவும் டவுட் இல்லையே? மாஷா. சரி. சரி. காபாவுக்கு கடைசி கேள்வி என்ன என்றால், சரியா, கடைசி கேள்வி என்னன்னு சொன்னா, ஏமா நெசிட் இல்லையா? சரியோ இல்ல சரி. அசீசியாவை தங்க வச்சிடறாங்க. காபாவுக்கு போறது கொஞ்சம் தூரமா இருக்குது. அப்ப சொல்றாங்களாம், அதனால நீங்க அசீசியா ரூபுலயே நீங்க தொழுதுக்கிறங்க, அது காபாவில் தொழுதுக்கு நிகர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது 100% தவறு. புரியுதா? ஹரம் என்பது வேறு, காபத்துல்லா என்பது வேறு. மக்கள் தெரியாம குழப்பிடுறாங்க. காபத்துல்லா வேற, மஸ்ஜிதுல் ஹராம் வேற, ஹரம் வேற, ஹில் வேற. இஸ்லாம் வந்து பகுதியை 4ஆ பிரிக்கும். காபத்துல்லானா அந்த கருப்பு பள்ளிவாசலுக்கு பத்தியலா, அது காபத்துல்லா. மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொன்னா அதை சுத்தி பெரிய பள்ளிவாசலுக்கு பத்தியலா, அது மஸ்ஜிதுல் ஹராம். ஹரம் அப்படின்னு சொன்னா காபாவிலிருந்து இங்கிட்டு ஒரு 7 கிலோமீட்டரு, அங்கிட்டு ஒரு 8 கிலோமீட்டரு, அப்படி சுத்தி ஒரு கொள்ளளவு இருக்கும். சரியா? அதெல்லாம் ஹரம். நீங்க ஹரம், அசீசியா வந்து ஹரம்குள்ளதான் வரும். அசீசியா ஹரம்குள்ள வரும். மீனா ஹரம்குள்ள வரும். முஸ்தலிஃபா ஹரம்குள்ள வரும். அரஃபா ஹரமுக்கு வெளியே வரும். வெளியே உள்ளவா? கரெக்ட். சரியா? கரெக்டா சொல்றாரு. அப்ப அந்த ஹரம் புனித பூமி இருக்குது, புனித பூமி. இந்த புனித பூமிக்குள்ளதான் அசீசியா, புனித பூமிக்குள்ளதான் மினா, புனித பூமிக்குள்ளதான் முஸ்தலிஃபா. ஆனா அரஃபா என்ன? புனித பூமியை தாண்டி தான் அரஃபா இருக்கு. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அசீசியா வந்து ஹரம்குள்ளதான இருக்குது, அங்கே தொழுதா ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்குமா அப்படி கேட்கறாங்க. கிடைக்கவே கிடைக்காது. ரசூலுல்லாஹ் அந்த ஹராமில் தொழுதால் 1,00,000 மடங்குன்னு சொல்லல. எப்படி சொன்னாங்க? காபத்துல்லாவில் தொழுதால். அப்ப ஒண்ணு காபாவில் போய் நின்று தொழுவானே, இல்ல காபாவுடைய இமாமை பின்பற்றி ஒரு கிலோமீட்டர் என்று சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்கல்ல, 1 கிலோமீட்டர் நிப்பாங்க, அவ்வளவு கூட்டமா நிக்கி. ஆனா எல்லாத்தையும் எந்த இமாமை ஃபாலோ பண்ணுவாங்க? காபாவோட இமாமை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு 1,00,000 மடங்கு கிடைச்சு போயிடுறாங்க. நீங்க அசீசியாவுல 7 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துக்கிட்டு சஃபுடைய கண்டினியூட்டி இருக்காது. அங்க இருக்கிற சஃபா கரெக்டா இருக்கேன், இங்க சஃபே இருக்காது. இத சொல்றது வந்து ஹாஜிகளை ஏமாற்றுவது. கிடைக்கவே கிடைக்காது. நீங்க திருச்சியில தொழுதா எவ்வளவு கிடைக்குமோ அதான் அசீசியாவை தொழுதான் கிடைக்கும். சரியா? முடிச்சுக்கலாமே. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நான் மறுபடியும் ஞாபகம் ஊட்டிக்கிறேன். ஹாஜிகள் நிறைய துவா செய்யுங்க. எனக்காக, எங்களுக்காக, நமக்காக, சமுதாயத்துக்காக கேளுங்க. குறிப்பா நம்ம இந்திய அரசு இல்லையா, நம்மளை எல்லாம் வந்து நாட்டுடைய பிரதமரே நாட்டுடைய குடிமக்களை வந்து இவர்களெல்லாம் ஊடுருவல்காரர்கள், நிறைய பிள்ளை பெற்றவர்கள் என்று நாட்டுடைய பிரதமரே நம்மளை பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்குது. அதனால இது மாதிரியான கெட்டவர்கள், ஷைத்தான்கள் வரக்கூடாது. அவங்க நமக்கு சாதகமா இல்ல, நியாயமான ஆட்சி, மனித குலத்திற்கு பயனுள்ள ஆட்சியாக இருக்கணும். அதே மாதிரி பலஸ்தீன மக்கள் காசாவுல கொத்தாக பலஸ்தீன கொல்லப்படுறாங்க.
அது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அந்த எல்லா மக்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. குறிப்பா எனக்காக, எங்களுக்காக, நம்ம தக்வா பள்ளிவாசலுக்காக இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. உங்களுக்காக நாங்களும் துவா செய்யறோம். உங்களுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கட்டேன். உங்களுடைய ஹஜ்ஜிகளை ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜி எப்படி ஹஜ்ஜுன் மபூரூராக அல்லாஹ் ஆக்கினானோ அது போன்று ஹஜ்ஜுன் மபூரூராக உங்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் ஆக்கி அந்த ஹஜ்ஜின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் முழுமையான ஃபாயிதாக்களை அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். 9:50க்கு இன்ஷா அல்லாஹ் இகாமத்து.